Fன்றது என்ன fraction of effective collision. அப்ப fraction of effective collision is equal to e power minus EA by RT அப்படின்னு வருது. EA வந்து activation energy approximate, அதாவது காமன் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா ஒரு 100 கிலோஜூல் பெர் மோல் எடுத்துக்கிறாங்க. டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 கெல்வின் எடுத்துக்கிறாங்க. அப்படி சப்ஸ்டிட்யூட் பண்ணாங்கன்னா நமக்கு fraction of effective collision என்ன வருதுன்னா e power minus 40 வருது. அதோட வேல்யூ வந்து என்னன்னா 4 into 10 power 18 அப்படின்னு இருக்கு. அதாவது என்னன்னா out of 10 power 18 collision only 4 collisions are sufficiently energetic to convert reactant to product. அதாவது 10 power 18 அளவுக்கு என்ன இருக்குன்னா collision நடக்குது, மோதிக்குது, எல்லாம் ஒன்னொன்னு மோதிக்கிறது. ஆனா ப்ராப்பரா சஃபிஷியன்ட் எனர்ஜியோட மோதுறால் யாருன்னா மொத்தமே 4 பேர் தான். அந்த 4 பேர் தான் ரியாக்டன்ட் வந்து ப்ராடக்ட்டா மாறுறாங்க. நான் சொன்னல, நீங்க என்ன பண்ணீங்க, ஒரு 500 பால்ஸ் உள்ள தூக்கி போட்டுட்டீங்க, எல்லாம் ரைட் தான். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் இன்கிரீஸ் பண்ணோம்னா நமக்கு கொலிஷன் அதிகமா தான் நடக்கும். அது மாதிரி என்ன பண்றீங்க, நம்பர் ஆஃப் பால்ஸ் அதிகம் உள்ள தூக்கி போட்டீங்க, ஆனா அது என்ன பண்ணல, மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எல்லாம் என்ன பண்ணல, அது மோதல. அப்படி மோதாதனால 10 பவர் 18 கொலிஷன் நடக்குது. ஆனா அதுல 4 பேர் தான் என்ன பண்றான், ஒரு பிளாக்கும் ஒயிட்டுமா சேர்ந்து வரான் அப்படின்னு சொல்றாங்க.